உன்னை இழக்க வைத்த உறவை நினைத்து மீண்டும் உன்னை இழக்காதே. இந்த ஒரு கொஸ்டின் எத்தனை பேர்த்தோட மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு டிவோர்ஸ் ஆனவங்களாக இருக்கலாம், இல்லைனா கணவன் மனைவி பிரிந்து வாழ்வோராக இருக்கலாம், இல்லைனா கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, என்ன வழி தெரியாமல் டிசிஷன் எடுக்க தெரியாமல் ஒரு முடிவில் உங்கள் லைஃப்பை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த வீடியோ உங்கள் மனசில் மறைஞ்சு கிடைக்கிற மிக முக்கியமான உண்மையை பேசுது. ஏன் மெமரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, ஏன் உங்களோட கான்ஃபிடென்ஸ் கம்மியாயிடுச்சு, உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல எதனால் அப்படின்றதையும், அதே போல் உங்களை எப்படி நீங்கள் மீண்டும் அப்கிரேட் பண்ணிக்கலாம், உங்களோட கிளியர் மைண்ட் செட்டு, லைஃப் ரீசெட் டைரக்ஷன், பிலீஃப் ரீசெட் சிஸ்டம், ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸு, எமோஷ்னல் ட்ரிகர் எதனால் ஆகுது, உன்னை இழக்க வைத்த உறவை நினைத்து மீண்டும் உன்னை இழக்காதே. இது மோட்டிவேஷனல் வீடியோ கிடையாது, இது வேக்கப் கால். கமெண்டில் டைப் பண்ணுங்கள், ஐ ஆம் ரெடி. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் உங்கள் குமரேசன் மணி, லைஃப் ரீசெட் கோச். உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனைகளால் நடந்த சூழ்நிலைகளால் உங்கள் லைஃப்பும் போயிடுச்சு, அந்த லைஃப்பில் இருந்த ஒரு மனிதரும் உங்களை விட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களோட கான்ஃபிடென்ட்டை விட்டுட்டீங்க, உங்களோட ஐடென்டிட்டியை விட்டுட்டீங்க, உங்களோட ட்ரீமை ஹோல்டு பண்ணி வச்சிட்டீங்க. ஸோ இதெல்லாம் எப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னா, நீங்கள் நைட் டைமில் அந்த படுக்கிறீங்க இல்லையா, அந்த படுத்து கண்ணை மூடுற ஜஸ்ட் அந்த டைமில் உங்கள் வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் ரொம்ப மேலோங்கி அதிகமாக ஃபீல் ஆகும். அந்த டைம் தான், இதுதான் லைஃப் டைம்னு சொல்லுவாங்க. அந்த லைஃப் டைம் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும், இல்லைன்னா 10 மினிட்ஸ் இருக்கும். அந்த 10 மினிட்ஸை நீங்கள் எப்படி உங்களுக்காக, உங்கள் லைஃப்காக நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னா, என்னால் முடியல, என் வாழ்க்கை இவ்வளோதானா அப்படின்றது ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டு, என் வாழ்க்கை யாருக்காக நான் வாழணும், இதில் ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கா அப்படின்ற கொஸ்டின்ஸு ஒவ்வொரு நாளும் புது புது கொஸ்டின்ஸ் வரும். உங்களோட புது புது ஐடென்டிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட புதுசு புதுசாக உங்களுக்கு உங்களோட ஐடென்டிட்டி கம்மியாகிட்டே வரும். ஸோ நீங்கள் கடைசியில் லோ லெவலில் போய் உங்கள் வாழ்க்கையை ஏஷுவல் வாழ்க்கைக்காக நீங்கள் வாழ்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததோ இல்லை உங்களை விட்டு போனவங்களோ, அந்த நிகழ்வுகள் ஒரு டைம் தான் நடந்தது. பட் ஆனால் அந்த செயலையோ, அந்த ஒரு வேர்ட்ஸையும், அந்த ஒரு ஃபீலிங்கையும் ஒரு நாளைக்கு டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 100 டைம்ஸ் அதை ஃபீல் பண்ணி அதை நீங்கள் உயிரோடு வச்சுக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் உருவம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ஸ்பேஸில் 2 சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, பழைய நினைவுகளே வாழ்கிறது. செகண்டு, லைஃப்பை ரீசெட் பண்ணுறது. நீ தான் இதை தேர்வு செய்யணும். இதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த கிளாரிட்டி உங்கள்கிட்ட டெய்லி இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப் ரீசெட் ஆகும். சில டிப்ஸ் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அக்செப்ட் பண்ணணும், நடந்தது முடிஞ்சிருச்சு, இதுக்கு என்ன சொல்யூஷன், இதை நீங்கள் தேடணும். செகண்ட், நியூ ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணும். அந்த க்ரியேஷன் எப்படி இருக்கணும்னா, இனிமேல் என் வாழ்க்கையை என்னால் அமைக்க முடியும், இந்த வாழ்க்கையிலிருந்து நான் விடுபட முடியும், என் வாழ்க்கையை வேற ஒரு திசையில் என்னால் அதை டைரக்ஷனாக எடுத்துகிட்டு போக முடியும், என் லைஃப்பை நான் ரீசெட் பண்ணால் என் லைஃப்பும் ரீசெட் ஆகுன்றத அந்த கிளியரன்ஸ், அந்த கிளாரிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போதும். உங்களோட பாஸ்டில் நடந்த பிரச்சனைகளை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை டெய்லி நீங்கள் கையில் பிடிச்சிட்டு அதனோட வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் உங்கள் கையில் இருக்காது. தமிழ் டிவோர்ஸ் லைஃப் ரீசெட் ப்ரோக்ராமில் 7 வீக் அட்டன் பண்ண கிளைண்ட்டோட ஸ்டோரி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்களோட ஸ்டோரியை இப்போ நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். எங்கள் ஏஜ் தான், மேரேஜ் ஆகி கப்பலாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் வாழ்க்கையில் சின்ன சின்ன ப்ராப்ளம் அது பெருசாக நாளடைவில் க்ரோத் ஆகி அங்கே வாழ்க்கைக்கு ஒரு தடையாக அந்த இடத்துல அமைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்ந்த காலத்தில் அவங்க
ரொம்ப லவ்வபுளாக இருந்திருக்காங்க. எல்லா விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தது. அவங்களுக்குள்ள சின்ன ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு டீவியேஷன் வந்துச்சு. அதில் ஒருத்தர் பொய் பேசினார். அவங்க லைஃப்பை பிரியறதுக்கு உண்டான ஒரு டேர்னிங் பாயிண்டாக அந்த இடத்துல அமைஞ்சிருச்சு. சடனாக அவங்களோட லைஃப்பில் ஒரு பிரேக் பாயிண்ட் வந்துடுச்சு. அது அவங்களோட குடும்ப சூழ்நிலைகள், அவங்களோட பேரண்ட்ஸு, அவங்க டெய்லி பண்ண ஆக்டிவிட்டி, இது எல்லாமே அவங்கள ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. அதாவது வாழ்க்கையே வெறுக்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு அவங்களோட செயல்களே அவங்களுக்கு எதிராக விரோதியாக மாறிடுச்சு. அவங்க லைஃப்பில் நடந்த ஸ்வீட்டான அந்த மெமரைஸ் மட்டுமே அவங்க மெமரைஸ் பண்ணி அவரோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் இப்போது அவருக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் லைவாக இல்லை. அதனால் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவர் குரோத்தை நோக்கி போகக்கூடிய அந்த ஒவ்வொரு நாளுக்குண்ட செயல்கள் அவங்க செய்ய முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. நம்மளோட லைஃப் டைரக்ஷன் எந்த மாதிரி போயிட்டுருக்குன்றத அந்த அவேர்னஸே அவங்களுக்குள்ளே வரல. அவங்க அதையும் அனுபவிக்க முடியாமல் ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இது அதிகமானதுனால தான் இந்த கோச்சிங்கில் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலாக சில இன்ஃபர்மேஷன், சில டிப்ஸ் எல்லாம் கைடன்ஸ் பண்ணணும். நீங்கள் நினச்ச வாழ்க்கையில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ரியல் வாழ்க்கையில நீங்கள் இன்னும் வாழலை அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ராங்காக அவர் ஆள் மனசில் பதிஞ்சிருச்சு. ஸோ அன்னையிலிருந்து அப்போது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்க சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சேஞ்ச் சடனாக இல்லை, பட் ஆனால் சிம்பிள் சின்ன சின்ன தாட்ஸு, சின்ன சின்ன ஆக்ஷனு, சின்ன சின்ன ரிசல்ட்டு, இது எல்லாமே ஒரு அலைன்லாம் ஆகி ஒரு க்ரோத்துக்கு அவங்கள எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்பாக பின்னாடியே அவங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அவருங்க அப்போ தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அதை பற்றி ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்குண்டான அவேர்னஸ் அவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நாளுக்கு நாள் ஆக ஆக ஸ்ட்ராங் ஆகிட்டே போணுச்சு. ஸோ அவங்களோட லைஃப் இப்போ ரீசெட் ஆகிடுச்சு. நிம்மதியான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்கள் லைஃப் ரீவயர் ஆகாததுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, உங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை நீங்கள் தப்பாக மைண்ட் செட்டில் வச்சுருவீங்க. உங்களோட அந்த பிலீஃப் சிஸ்டம்ன்றதை உங்களோட லாங்குவேஜ், நீங்கள் தனியாக உங்களுக்குள்ளேயே பேசுவீங்க இல்லையா, அந்த லாங்குவேஜை மாற்றுங்க. என்னால் முடியாது, நான் இனிமேல் என் லைஃப் புரோக்கன் ஆகிடுச்சு, இனிமேல் என்னால் எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்க முடியாதான், என்னோடய லைஃப் டைரக்ஷன் எங்கே போய் முடியுது, நான் வாழ முடியுமா அப்படின்றத அந்த லாங்குவேஜை மாற்றிட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். புதுசாக என்னால் வாழ முடியும், நான் புதிய வாழ்க்கையை என்னால் அமைக்க முடியும், எனக்கு உண்டான தெளிவு, எனக்கு உண்டான அவேர்னஸ் நான் உள்ளுக்குள்ளே வச்சா என் வாழ்க்கை என்னை அது வழி நடத்தும் அப்படின்ற அந்த விஷன் உங்களுக்குள்ளே இருக்கணும். பாஸ்ட்டை பிடிச்சவங்க ஃப்யூச்சரை வாழ முடியாது. இது முடிவு இல்லை, இது மீண்டும் திரும்ப எழும் தருணம். நீங்கள் விழுந்த இடம் முக்கியமல்ல, நீங்கள் எழக்கூடிய இடம்தான் வரலாறு. இந்த வீடியோ உங்கள் மனசை தொட்டிருந்தா சைலண்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணாதீங்க, ஒரு முடிவு எடுங்க. இது மோட்டிவேஷனல் கிடையாது, லைஃப் ரீசெட். பாஸ்ட்டை பிடிக்காத, ஃப்யூச்சரை பிடி. நீ தயாராக இருந்தால் நான் உன்னோட தான். இந்த வீடியோ உங்கள் மனசில் ஏதாவது ஒரு டச் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம். லைஃப் ரீசெட் நவ்.